My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்றது மிக முக்கியம். தினமும் ஏதோ ஒன்று புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட், நம்முடைய வளர்ச்சியின் மூலம் நம்முடைய மனம் மற்றும் நம்முடைய ஆன்மா ரெண்டும் வளரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதற்காக என்றால் நம்முடைய வளர்ச்சியின் மூலம் உலகத்தின் வளர்ச்சியும் ஆதாரமாக இருக்கும். The development of world will depend on our own self development. எந்த இடத்துல முன்னேற்றம் வேணும் அப்படின்னாலும் அந்த இடத்தில் முன்னேற்றம் நம்முடைய முன்னேற்றத்தின் மீது ஆதாரமாக இருக்கும். நாம எங்கே இருக்கிறோமோ, நம்முடைய டெவலப்மெண்ட் எங்கே இருக்குமோ, நம்ம சுற்றி உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த டெவலப்மெண்ட் என்பது கிடைக்கும். நம்முடைய உள் உலகத்திற்கு வளர்ச்சி என்பது வந்தது அப்படின்னா வெளியே இருக்கும் உலகம் எல்லாமே டெவலப்மெண்ட் என்பது நடக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்தால் நம்முடைய நோக்கம் என்ன என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். தினமும் தியானம் செய்யும்போது நம்முடைய நோக்கத்தின் மீது கவனம் இருந்தால், அந்த வகையில் நம்முடைய வளர்ச்சி என்பது இருந்தால், அப்போதான் உலக நன்மை என்றது நடக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சக்தி, நம்முடைய யுக்தி, நம்முடைய புத்தி சரியாக இருந்தால் சரியான முறையில் வளர்ச்சி என்பது கிடைக்கும். வளர்ச்சி என்பது யாருக்கு வரும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் தைரியம் என்பது இருக்குமோ, யாரெல்லாம் சரியான முடிவு எடுப்பார்களோ அங்கேதான் வளர்ச்சி என்பது இருக்கும். தைரியம் என்பது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, ஒரு வளர்ச்சி என்பது வேணும் அப்படின்னா அங்கே நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரிஞ்சால் ஒரு விஷயத்துல ஆல்ரெடி யுவர் grown up அப்படின்னு சொல்லி அர்த்தம். எங்கே நாம grow ஆகல அப்படின்னா அங்கே தான் வளர்ச்சி என்பது தேவை. எங்கே நீங்க grow ஆகலையோ அங்கே உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுவுமே தெரியாத ஒரு இடத்தில் நாம பயணம் செய்கிறோம் அப்படின்னா அங்கே பயம் என்பது நிச்சயமா இருக்கும். அதற்கு தான் அந்த பயம் என்பது இல்லாம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு படியும் நாம வளர்ச்சியின் பற்றிய யோசிச்சால் ஆட்டோமேட்டிக்கா அங்கே வெற்றி என்பது நடக்கும். வெற்றி என்பது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சுற்றி உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த வளர்ச்சி என்பது கொடுக்குறோம் பாருங்க. அந்த வளர்ச்சியின் மூலம் அவங்களுக்கு ஒரு நன்மை என்பது நடக்கும் பாருங்க, அதுதான் வெற்றி. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதமான வளர்ச்சி என்பது தேவை என்றால் தினமும் தியானம் செய்யணும். எதற்காக அப்படின்னா ஆன்ம சக்தியின் மீது டிபெண்ட் ஆகும். சரியான உணவின் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியம், சரியான தியானத்தின் மூலம் நம்முடைய மனம் மற்றும் ஆன்மாவின் ஆரோக்கியம் என்பது இருக்கும். அதற்கு தான் நாம தினமும் தியானம் செய்தால் நம்முடைய வளர்ச்சியின் மூலம் இந்த உலகமே ஒரு நல்லபடியான வளர்ச்சி என்பது பெறும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு தான் நாம் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். அதற்காக தினமும் தியானம் செய்வோம், தினமும் சத்சங்கம் செய்வோம், தினமும் புத்தகங்களை வாசிக்கலாம் மாஸ்டர்ஸ். எங்கெங்கெல்லாமே முடியுமோ அங்கங்கே எல்லாமே போய் எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம்.